நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹானர் தரப்பில் இருந்து ஹானர் பேண்ட் 6 வெற்றிகரமாக லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணிருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 24 hours ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்குது, 10 வகையான ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் முக்கியமான விஷயம் 14 days பேட்டரி லைஃப் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வசதிகள் இந்த ஹானரோட பேண்ட் 6 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 2800 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கு வெளியே. பட் அநேகமாக இந்த ஹானர் பேண்ட் 6 இந்தியாவில் வரலாம், எதிர்பார்க்கலாம். அதை பற்றி எந்தவித விவரங்களும் தெரிவிக்கல. இப்போதைக்கு ஹானர் தரப்புல இருந்து பேண்ட் 6 வெற்றிகரமாக லான்ச் ஆயிடுச்சு. நவம்பர் 11 முதல் விற்பனைக்கு வருது. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம வருது ஸ்பாட்டிஃபை தரப்புல இருந்து ஒரு அருமையான ஒரு அப்டேட். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் வாட்சை நீங்க ஐபோனை கனெக்ட் பண்ணி நீங்க ஸ்பாட்டிஃபை கேட்குறீங்களா, சாங்ஸ், பாட்காஸ்ட் இந்த மாதிரி கேட்குறீங்களா, இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க ஆப்பிள் வாட்சில் டைரக்டாகவே நீங்க ஸ்பாட்டிஃபையை நீங்க கேட்க முடியும், பயன்படுத்த முடியும் சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு சர்வர் சைடு அப்டேட் அப்படின்னுக்காங்க. இனி ஐபோன் தேவையில்லை, ஐபோன் இல்லாமலே நீங்க ஆப்பிளோட வாட்சில் ஸ்பாட்டிஃபையை கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் சமீபத்திய அப்டேட்டாக இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்குறது இன்ஃபினிக்ஸ் தரப்புல ஸ்மார்ட் 4 அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதில் 2 கேமரா வருது, ரியர் கேமரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப் செட் பார்த்தீங்கன்னா MediaTek Helio A22 சிப் செட் பயன்படுத்துறாங்க. 6000 mAh பேட்டரி, 2 GB RAM, 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த மொபைலில் இருக்கு. இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 4 இருக்கு. பிரைஸ் பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய விலையில தான் 7000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதில் Android 10 Go எடிஷனை பயன்படுத்துறாங்க. யாருக்கு டஃப் கொடுக்கறதுக்காக இந்த மொபைல் இறக்கிருக்காங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து ரியல்மி C11, அதுக்கப்புறம் ரெட்மி 9A, அதுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸி M01, இந்த 3 மொபைலுக்கும் டஃப் கொடுக்கறதுக்காக இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 4 களத்தில் இறங்கியிருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். நவம்பர் 8 முதல் விற்பனைக்கு வருது. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புலேருந்து. சாம்சங், LG இவங்க போட்டி போட்டு டிவியை லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் சாம்சங் தான் அதிகமான உற்பத்தியை உண்டாக்கி அதிக விற்பனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிவி செக்மெண்ட்ல. இந்த சாம்சங் என்ன பண்ண போறாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய டிவி எப்படிப்பட்ட டிவியா இருக்கும் பார்த்தீங்கன்னா, MiniLED டெக்னாலஜி, MiniLED டிஸ்பிளே டெக்னாலஜியை பயன்படுத்த போறாங்கன்னா தங்களுடைய டிவிகளில் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த டிவிகள்லாம் 2021 நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னுக்காங்க. சொல்லி முடிக்கல. அதுக்கப்புறமா அதே சவுத் கொரியா கம்பெனி LG அவங்களும் நாங்களும் MiniLED டிஸ்பிளே டெக்னாலஜியை பயன்படுத்த போறோம், இந்த மாதிரி டிவிகள்லாம் உங்களுக்கு 4K 8K ரிசொல்யூஷன்ல வரும் அப்படிங்கிற மாதிரி LG தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ சாம்சங்கும் சொல்லிட்டாங்க, எல்ஜியும் சொல்லிட்டாங்க. ஆப்பிள்ஸ் மூடுவாங்களா, நாங்கள் ஐபேட் ப்ரோக்கு நாங்கள் இந்த MiniLED டிஸ்பிளே டெக்னாலஜியை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக சொல்லலை, சொல்லியிருக்காங்க, போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி சாம்சங்கும் எல்ஜியும் கெத்தாக நிற்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய டிவி MiniLED டிஸ்பிளே டெக்னாலஜி கொண்ட டிவியாக இருக்கும். இப்போதைக்கு சாம்சங்கோட கவனம் ஃபுல்லாக என்ன பார்த்தீங்கன்னா QLED டிவி தான் கவனமாக இருக்காங்க. அதில் தான் நிறைய டிவியை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதிகமான விற்பனையும் ஆகிக்கிட்டு இருக்கு அவங்களுடைய தரப்பில் இருந்து. ஸோ 2021 இந்த MiniLED டிஸ்பிளே டெக்னாலஜியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்காட்டெல். TCLோட ஆல்காட்டெல் ஒரு டேப்லெட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆல்காட்டெல் ஜாய் டேப் 2 அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணிருக்காங்க. 8 inch டேப்லெட்டாக இருக்குது, ஹை டெஃபினிஷன் டேப்லெட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 4000 mAh பேட்டரி, 2 GB RAM, 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 5 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, இந்த மாதிரி வசதிகள்லாம் இந்த ஆல்காட்டெல் ஜாய் டேப் 2 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $120 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்கவுண்ட் விலையில் $60 விற்பனைக்கு மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாருக்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானோட ஃபயர் டேப்லெட்டுக்கு போட்டியாக இந்த TCL என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்காட்டெல் ஜாய் டேப் 2 அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய டேப்லெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கிறவங்க இந்த டேப்லெட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஓடி போயிட்டு வாங்கிக்கோங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் iPhone 12 லான்ச் பண்ணாங்க. அதில் சார்ஜர் கொடுக்கல, அடாப்டர் கொடுக்கலன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா, ஷாமி என்ன பண்ணாங்க, அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க iPhone 12க்கு நாங்கள் அடாப்டர் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து ஆங்கர் தெரியும், இந்த கார் சார்ஜர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக பேர் போனவங்க சொல்லலாம். இவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா டோரேமோன் தீம் iPhone 12 சார்ஜிங் அக்சசரி லான்ச் பண்ணாங்க. இதில் சார்ஜிங் பிரிக்ஸ் 3, அதுக்கப்புறம் USB Type C
கேபிள் வந்து 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் 1. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 12க்காகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் இந்த ஐஃபோன் 12 சார்ஜிங் அக்சரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரைஸை இது வரைக்கும் வந்து ரிவீல் பண்ணல ஆங்கர் தரப்புலேருந்து. பட் நவம்பர் 4 முதல் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன விலையில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போ தரப்புலேருந்து ஒரு புதிய அறிவிப்பு. ஓப்போவோட Find X2, ஓப்போவோட Find X2 Pro, இந்த 2 மொபைல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 மொபைல் ஏதாவது ஒன்று பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு கலர் OS 11 கிடைக்க போகுது. இது மூலமா Android 11 வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு. ஸோ உங்கள்கிட்ட இந்த 2 மொபைலில் ஏதாவது ஒரு மொபைல் இருந்ததாலும் இல்லை இந்த மொபைலை வாங்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய மொபைலுக்கு கலர் OS 11 Android 11 உங்களுக்கு கிடைக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸில். கண்டிப்பாக யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப்கார்ட் சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக் மோச்சா அப்படின்னு சொல்லிட்டு லைவ் சோஷியல் கேமிங் பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தை ஃப்ளிப்கார்ட் வந்து விலை கொடுத்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரு இது வந்துருச்சுங்க, நம்ம கேமிங்லையும் குதிச்சு கொஞ்சம் சம்பாதிக்கலாமே, காசு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஃப்ளிப்கார்ட் நிறுவனமும். ஸோ அதோட அடிப்படையில் தான் வந்து மெக் மோச்சா அப்படிங்கிற லைவ் சோஷியல் கேமிங் பிளாட்ஃபார்மை வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க. ஸோ இந்த லைவ் சோஷியல் கேமிங் பிளாட்ஃபார்ம் வந்து கேமை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லூடோ, கேரம், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இவங்களுடைய அண்டரில் இருக்குது, இந்த மெக் மோச்சா அண்டரில். ஸோ அந்த இதோட தான் இந்த கம்பெனி அப்படியே விலை கொடுத்து ஃப்ளிப்கார்ட் வாங்கியிருக்கு. வரக்கூடிய நாட்களில் இன்னமும் ஒரு தெளிவான ஒரு விஷயங்களை வந்து புகுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டால் கொடுக்க முடியும். நான் ஒரு பெரிய நிறுவனமாச்சே, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது முழுக்க ஒரு மேட் இன் இந்தியா கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி ஃப்ளிப்கார்ட்டோட அண்டரில் வருது மெக் மோச்சா. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Asus தரப்புலேருந்து ROG Zephyrus G14 ஸ்பெஷல் எடிஷன் லேப்டாப்பை வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்திட்டாங்க. இது முழுக்க கேமிங்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு லேப்டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க Asus தரப்புலேருந்து. ஸோ கேமர்ஸ் இந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்கலாம், கேம் விளாடலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணை கெட்டுது. 1,99,000 ரூபாய்க்கு இதை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் தளங்களில் நீங்கள் வாங்க முடியும். இந்த Asusோட ROG Zephyrus G14 ஸ்பெஷல் எடிஷன் கேமிங் லேப்டாப். அப்பாடா, அவ்வளோதாங்க. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை இந்த வீடியோவில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.